ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் குவாட்ரண்ட்ஸ் அப்படின்ற எக்ஸர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸர்சைஸ் தான். டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் தான் நான் குடுக்க போறேன் மறுபடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன டேல என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன டேல நம்ம குவாட்ரண்ட்ஸ் அந்த கோஆர்டினேட் பிளேன் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ உட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து நம்ம ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல? The graph shows the 4 quadrants of the coordinate plane. So இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் கோஆர்டினேட்ஸ். ஸோ எக்ஸ், ஒய் பாசிட்டிவா இருக்கும். ஸோ நான் கிளியரா மார்க் பண்றேன். ஸோ எக்ஸும் பாசிட்டிவா இருக்கும், ஒய்யும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இங்க எக்ஸ், ஒய் பிளஸ் பிளஸ் போட்டுக்கலாம். இதோட சைன் வந்து பாசிட்டிவ் சைன் தான் இருக்கும் ரெண்டுமே. ஓகேவா? ஸோ நான் எடுத்துறேன் இப்ப. ஸோ இதையும் எடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டு குவாட்ரண்ட்லயும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க ஆரிஜின்ல இருந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல போயிட்டு அப்புறம் மேல போவீங்க. ஸோ அப்பதான் செகண்ட் குவாட்ரண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்க லெஃப்ட் போகும்போது எக்ஸ் குவார்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ், ஆனா ஒய் குவார்டினேட் பாசிட்டிவ் தான். ஏன்னா நீங்க மேல தானே போறீங்க. ஸோ மைனஸ் கமா பிளஸ் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம் செகண்ட் குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா இதுல எப்படி பிளஸ் கமா பிளஸ் இருக்கும், அதே மாதிரி இதுல மைனஸ் கமா மைனஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ் தான். நீங்க லெஃப்ட்ல போயிட்டு கீழே போறீங்க. ஸோ நீங்க ரைட்ல போயிட்டு மேல போனீங்கன்னா ரெண்டும் பாசிட்டிவ். ஏன்னா எக்ஸ் குவார்டினேட் பாசிட்டிவா இருக்கும். நீங்க ரைட் போனீங்கன்னா மேல அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒய் குவார்டினேட் பாசிட்டிவா இருக்கும். ஸோ எக்ஸ் கமா ஒய் போத் வில் பிகம் பாசிட்டிவ். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாசிட்டிவ் இல்ல. அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே நெகட்டிவ் வரும். எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்டோட ஆப்போசிட் சைன்ஸ் தான் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ பிளஸ் கமா மைனஸ் நீங்க எழுதிக்கலாம். பிளஸ் கமா மைனஸ். ஏன் பிளஸ் கமா மைனஸ்? நீங்க ரைட் போயிட்டு கீழே போறீங்க. ஓகேவா? ரைட் சைட் போயிட்டு கீழே போறதுனால பிளஸ் கமா மைனஸ். ரைட் சைட் போறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஆனா கீழே டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால ஒய் கோஆர்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ ரெண்டு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதுமே இந்த குவாட்ரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரைட் சைட்ல போனீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் பாசிட்டிவ் இஃப் யூ மூவ் இன் த ரைட் சைட் டைரக்ஷன். அதே மாதிரி மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் கோஆர்டினேட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? நீங்க லெஃப்ட் போனீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ். எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ். எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ். இதை நான் கிளியரா எழுதிடுறேன். எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் கோஆர்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஒய் கோஆர்டினேட் பிகம்ஸ் நெகட்டிவ். நான் அந்த ஆப்ஸ்கிஸ் ஆர்டினேட் நான் மோஸ்ட்லி எழுத மாட்டேன். ஏன்னா அது கன்ஃபியூசிங்கா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ரைட் சைட் போனா எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ், லெஃப்ட் போனா எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவ், மேல போனா ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவ், கீழே போனா ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவ். அவ்வளவுதான். ஸோ நீங்க எப்போதுமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி யோசிக்கணும்னா ரிலேட்டிவ் டு ஆரிஜின் எப்படி அந்த பாயிண்ட்டை ரீச் பண்றது அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும். சப்போஸ் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3,4னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். ஸோ 3 யூனிட்ஸ் ரைட்டு போயிட்டு 4 யூனிட்ஸ் மேல போனீங்கன்னா நீங்க 3,4 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் நீங்க ஒரு பாயிண்ட் பத்தி யோசிக்கணும். ரிலேட்டிவ் டு ஆரிஜின் அந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு பாயிண்டோட குவாட்ரண்ட் எங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணலாம். வேர் 6,0 லொகேட்டட் ஆன் த கோஆர்டினேட் பிளேன். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட்ஸ் பத்தி தான் பேசினேன். பட் இப்போ இது பர்டிகுலர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. ஏன்னா 0னா இப்ப என்ன அர்த்தம்? 6,0னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒய்ல மூவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸ்ல மூவ்மெண்ட்டே இல்ல. வெறும்னா நீங்க ஆரிஜின்ல இருந்து 6 யூனிட்ஸ் லெஃப்ட் போறீங்க, அவ்வளவுதான். ஸோ 6,0னா இங்க எங்கேயாவது தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பார்க்க. ஸோ பேசிக்கா அந்த கிராஃப் பேப்பர்ல கூட நான் காமிக்கலாம் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் இந்த கிராஃப் பேப்பர் இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 6,0னா இங்க தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6,0ன்றது இந்த பாயிண்ட் தான். திஸ் பாயிண்ட் இஸ் நதிங் பட் 6,0. ஸோ பேசிக்கா ஆரிஜின்ல இருந்து நீங்க 6 யூனிட்ஸ் ரைட் போனாலே போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. 6,0 அப்படின்ற பாயிண்ட்டை நீங்க ரீச் பண்ணிடலாம். ஸோ திஸ் பாயிண்ட் டஸ் நாட் லை இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆர் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். இட் லைஸ் டைரக்ட்லி ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேல அப்படியே இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் இல்ல, ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் இல்ல, இது டைரக்டா எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இட் லைஸ் டைரக்ட்லி ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இட் லைஸ் டைரக்ட்லி ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். இட் லைஸ் டைரக்ட்லி ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். அவ்வளவுதான். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். அதே மாதிரி இப்போ 0,6 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 0,5 இல்ல 0, சம்திங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா தட் பர்டிகுலர் பாயிண்ட் லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ 0,6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்படியே டைரக்ட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இது வேணா நான் பின்னு கூப்பிடுறேன். பாயிண்ட் பி லைஸ் ஆன் தி ஒய் ஆக்சிஸ், பாயிண்ட் ஏ லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். நான் இது பாயிண்ட் ஏன்னு கூப்பிடுறேன், இது பாயிண்ட் பின்னு கூப்பிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஆரிஜின். ஓகேவா? திஸ் இஸ் நதிங் பட் தி ஆரிஜின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. நான் செகண்ட் கொஸ்டின் போட போறேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க?
பாயிண்ட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் சைன்ஸ். ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அதர் இஸ் நெகட்டிவ். நெய்தர் கோஆர்டினேட் இஸ் ஜீரோ. ஓகே, நெய்தர் கோஆர்டினேட் இஸ் ஜீரோனால நீங்க ஒன்னு சொல்லிடலாம். இது வந்து எந்த ஆக்சஸ் மேலேயும் இல்ல. சப்போஸ் எக்ஸ் ஆக்சஸ்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 6,0 a,0 அப்படின்ற ஃபார்மேட் இருக்கும். a,0 அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும். சப்போஸ் இஃப் தட் பர்டிகுலர் பாயிண்ட் lies on the y axis, lies on the x axis. So if a point lies on the x axis na இந்த பர்டிகுலர் ஃபார்ம் அதை ஃபாலோ பண்ணும். ஓகேவா, இந்த ஃபார்ம் தான் அதை ஃபாலோ பண்ணும். சப்போஸ் ஒரு பாயிண்ட் வந்து y axis மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 0,a அப்படின்ற ஃபார்மை மெயின்டைன் பண்ணும். ஓகேவா, ஸோ அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 0,a வச்சுக்க பதிலாக b வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சும்மா ஒரு அன்னோன் வேரியபிள் அவ்வளோ, ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஸோ 0,bன்றது இந்த ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா, பாயிண்ட்ஸ்லாம் this particular point lies on the y axis நீங்க சொல்லலாம். lies on the y axis. ஓகேவா, lies on the y axis. so y axis மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம்ல இருக்கும். x axis மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம்ல இருக்கும். சோ ஆனா அவங்க கிளியரா கொடுத்துட்டாங்க neither coordinate is 0ன்னு. சோ நீங்க இது ரெண்டுமே கிளியர் பண்ணிடலாம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து x axis மேலயும் இல்ல, y axis மேலயும் இல்ல. சோ அது நமக்கு டெஃபினட்டா தெரியும். பட் அவங்க ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they are opposite signs. ஒரு கோஆர்டினேட் பாசிட்டிவ், இன்னொரு கோஆர்டினேட் நெகட்டிவ். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவா இருந்து ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவா இருக்கலாம், இல்ல எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவா இருந்துட்டு ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த காம்பினேஷன்ல வரது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குவாட்ரண்ட் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த குவாட்ரண்ட்டும் தான் இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற குவாட்ரண்ட்ஸ். ஓகேவா, ஏன்னா இதுல குவாட்ரண்ட் 2ல பாத்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவ் பட் ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவ். எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் நெகட்டிவ், ஒய் கோஆர்டினேட் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா நீங்க ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் போயிட்டு மேல போவீங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பை டிஃபால்ட் நெகட்டிவா மாறிடும். பட் நீங்க மேல போறதுனால ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி குவாட்ரண்ட் 4 பாத்தீங்கன்னா நீங்க ரைட் போயிட்டு கீழே போவீங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்கும் பட் ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவா இருக்கும். ஸோ தீஸ் டூ குவாட்ரண்ட்ஸ் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை திஸ் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட் 2வும் குவாட்ரண்ட் 4 தான் வரும். ஸோ வேர் குட் பாயிண்ட் இ பி லொகேட்டட் ஆன் த கோஆர்டினேட் பிளேன் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. இட் குட் எய்தர் பி ஆன் குவாட்ரண்ட் 2 ஆர் ஆன் குவாட்ரண்ட் 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ குவாட்ரண்ட் 2ல இருக்க சான்ஸ் இருக்கு, இல்ல குவாட்ரண்ட் 4ல இருக்க சான்ஸ் இருக்கு. குவாட்ரண்ட் 1லயோ குவாட்ரண்ட் 3லயோ இருக்க எந்த சான்ஸும் இல்லை. ஏன்னா குவாட்ரண்ட் 1ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும், இல்ல ரெண்டுமே பாசிட்டிவ். குவாட்ரண்ட் 3ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் சைன் இருக்கும். ஸோ இதுல ரெண்டுத்துலயும் சேம் சைன் இருக்கு. அவங்க ஆனா ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்கறாங்கன்னா, எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஷுட் ஹேவ் ஆப்போசிட் சைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரண்ட் சைன்ஸ்னா ஆப்போசிட் சைன்ஸ்னு அர்த்தம். ஸோ டிஃபரெண்ட்னா ஆப்போசிட்னு அர்த்தம். நான் கிளியரா போடுறேன், ஆப்போசிட் சைன்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஸோ அவங்க அதுக்கும் அவங்க ஆப்போசிட்ன்றது அவங்க டைரக்டா கொடுக்கல, பட் ஸ்டில் அவங்க 1 is பாசிட்டிவ் 1 is நெகட்டிவ் அதர் இஸ் நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அது ஆப்போசிட்னு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இல்ல இன்ஃபேக்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோல போனோம், இல்ல இந்த வீடியோல முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம தேர்ட் கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு நான் வாசிக்கிறேன். பாயிண்ட் இ ஹேஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ். ஸோ இதான் ஆரிஜின் ஆஸ் யூஷுவல், அது உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஆரிஜின். ஸோ ஆரிஜின்ல இருந்து ரைட் போனா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா, ஸோ ஆரிஜின்ல இருந்து ரைட் போனா அதுக்கப்புறம் நீங்க மேல போவீங்க, இல்ல கீழே போவீங்க, இல்ல அதே இடத்துல இருப்பீங்க. ஸோ இப்ப ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ்னா இந்த பாயிண்ட் இ எங்க இருக்கலாம்? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கலாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், இல்ல ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைனலா கொஸ்டின் என்னன்னு வாசிடுறேன். வேர் குட் பாயிண்ட் இ பி லொகேட்டட் ஆன் த கோஆர்டினேட் பிளேன்? அதே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்க வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. பாசிட்டிவ் எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கும், அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் கோஆர்டினேட் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ ஒய் கோஆர்டினேட் குட் பி நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆர் 0. ஓகேவா, ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு ஒய் கோஆர்டினேட்டுக்கு. பட் எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ்னு அவங்க கிளியரா கொடுத்துட்டாங்க, அதோட சைன் என்னன்னு. ஒய் கோஆர்டினேட் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால 3 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இஃப் ஒய் கோஆர்டினேட் இஸ் பாசிட்டிவ்னா என்ன ஆகும்? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவ்னா பிளஸ் கமா பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சப்போஸ் எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும், ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துடும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ் ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ் பட் ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ் ஆனா ஒய் கோஆர்டினேட்டே 0ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு சைனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா this particular point lies on the x axis அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 ஆன்சர் இருக்கு. ஆக்சுவலா 3 பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கமா ஃபோர்த் குவாட்ரண்ட் கமா எக்ஸ் ஆக்சிஸ் நீங்க போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அண்ட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் லைஸ் டைரக்ட்லி ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், அவ்வளவுதான். லைஸ் டைரக்ட்லி ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். நான் சும்மா டைரக்டா எழுதுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்றோம். ஸோ திஸ் பர்டிக் ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், இல்ல டைரக்டா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கலாம்.
ஸோ 3 பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்கு தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன முடிச்சிருக்கோம்னா 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் குவாட்ரன்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ்ல நம்ம 3 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் 5.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.